Hello friends, welcome to Sneha's cooking diary. இன்னைக்கு நாம மஞ்சூரியன் செய்ய போறோம். அதாவது கோபி மஞ்சூரியன், எக் மஞ்சூரியன். ரெண்டுத்துக்கும் சேம் இன்கிரிடியன்ட், சேம் மெத்தட். எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கோபி மஞ்சூரி செய்யறதுக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஹாட் வாட்டர்ல. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, ஓகே, ஒரு 5 minutes அது பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம கோபி மஞ்சூரிக்கு காலிஃப்ளவர் மேரினேஷனுக்கு நான் 3 ஸ்பூன் மைதா போடுறேன். மைதா, 2 full ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன்ஸ் போடுறேன். டூ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், salt, 1/4 spoon salt, pepper powder, chili powder, 1 small spoon, cauliflower இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போது தண்ணி எவ்வளோ வேணும்னு அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் 2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் தண்ணி. இன்னும் இன்னொரு 2 ஸ்பூன்ஸ் தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் நல்லா மேரினேட் ஆகட்டும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே விடலாம், ஊறட்டும். நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஹாட் வாட்டரில் இதை குக் பண்ணிட்டு இருக்கோம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம செகண்ட் செட் போட்டுக்கலாம். நம்ம எல்லா காலிஃப்ளவரும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், டீப் ஃப்ரை. இப்போ அதே மாதிரி எக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். டூ எக் யூஸ் பண்ணுறேன் நான் எக் மஞ்சூரிக்கு. நீங்கள் நிறைய எக் மஞ்சூரி வேணும்னா நிறைய எக்ஸ் போட்டுக்கலாம். நான் கோபி மஞ்சூரியா செய்கிறதுனால எக் மஞ்சூரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேம் தான். 2 எக்குக்கு தேவையான அளவு சால்ட்டு, பெப்பர் பவுடர், இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு கண்டெய்னரில் ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். உள்ள வச்சுட்டு அந்த பாயிலிங் வாட்டரில் அந்த ஸ்டாண்ட் மேலே இந்த எக் வைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் அது குக் ஆகிடும்.
இதை நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் 2 எக் தான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இதையும் காலிஃப்ளவர் மேரினேட் பண்ண மாதிரியே இதுவும் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ண மாதிரியே நான் இது குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் கம்மியாக போடுறேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா போடுறேன். உப்பு ஆல்ரெடி நம்ம எக்கில் போட்டு தான் பீட் பண்ணியிருக்கோம். பெப்பர் சால்ட்டு அதனால் லைட்டாக போட்டால் போதும். தண்ணி ஊற்றி சில்லி பவுடர் நம்ம கலருக்காக தான் போடுறோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச எக்ஸ் நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்ச எக்ஸு அதே மெத்தடில் ஃப்ரை பண்ணி எக்கு போடும் போது நம்ம செப்பரேட்டு தான் போடணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். செப்பரேட்டாக போட்டதுனால நம்மளுக்கு நல்லா இப்படி செப்பரேட்டாக வரும். எனக்கு 2 எக்ஸில் இவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு. நமக்கு நிறைய வேணும் எக் மஞ்சூரியன்னா எக்ஸ் நிறைய போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதே சேம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு காலிஃப்ளவர் ரெண்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதே கடாயில் நம்ம பாருங்கள் அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் சாட்டே பண்ணுறதுக்கு. இன்னும் 1 ஸ்பூனுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஓகே, நான் இப்போ சாட்டே பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இருந்தால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். 2 பிக் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக் ஒரு 2 ஸ்பூன், ஜிஞ்சர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நான் க்ரீன் சில்லி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 க்ரீன் சில்லி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கணும். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக்லேயே காரம் இருக்கும். இப்போ கேப்சிகம் போட்டுக்கலாம். இது எதுவுமே ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. சோயா சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். வினிகர் 1 ஸ்பூன், tomato sauce 2 ஸ்பூன், 3 ஸ்பூன்ஸ் போடுறேன். வினிகர் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன். சால்ட் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி வெஜிடபிள் குக் ஆகும்போது நம்ம சால்ட் போட்டிருக்கிறோம், மேரினேஷனில் சால்ட் போட்டிருக்கிறோம். அதனால் இப்போ சால்ட் போடக்கூடாது. இந்த ஸ்டேஜில்
1 pinch of salt போடுறோம் அவ்வளோதான். 1 pinch of salt. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சாஸ்லலாம் சால்ட் இருக்கும். இப்போ மஞ்சூரியன் செய்யறதுக்கு எக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இதிலேருந்து கொஞ்சம் குவான்டிட்டி எக்குக்கு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர் போடலாம். ஜீரா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே, இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 5 minutes நம்ம நல்லா அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். பிரியாணி 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். நம்ம அதே ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, கோபி எடுத்து வச்சுக்கணும், அதே போட்டுக்கணும். எக் மஞ்சூரியனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா கொரியாண்டர் லீவ்ஸ். நான் கொரியாண்டர் லீவ்ஸ் தான் போட்டிருக்கேன். எக் மஞ்சூரியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் எக் மஞ்சூரியன் செய்துட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம். நீங்களும் அதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.